இவளுடைய பாய் ஃப்ரெண்டு ஒர்க் விஷயமா ஃபாரின் போயிருப்பா. அதனால அவ என்ன பண்ணுவானா இவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு இவளுடைய வீட்டில் பார்ட்டி பண்ணிட்டு இருப்பா. அந்த நேரம் பார்த்து இவளுடைய பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணுவான். இவன் உடனே என்ன பண்றான்னா இவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 5 மினிட்ஸ் சைலண்டா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த போன் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா இன்னும் ஒரு 1/2 hourல நான் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்றா. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் போக போற ஃபிளைட் ஏதோ ஒரு பிரச்சனையால கேன்சல் ஆச்சு. அடுத்த நாள் தான் நான் மறுபடியும் ஃபாரின் போக போறேன். இப்போ நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னோன்னே இவளுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்துக்கிட்டுமே இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது யாருமே எந்த பதிலுமே சொல்லாம இவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. இவ கூட ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் இருப்பா. எல்லாருமே ப்ராப்ளம் வந்தோன்னா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது உடனே இப்போ இருக்கிறத எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாத்தையும் நீட்டா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இவ உடனே என்ன பண்றான்னா ஒரு டவல் எடுத்து இவ மேல போட்டுக்கிறா. ஏன்னா அந்த பார்ட்டி ட்ரெஸ் அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பொண்ணு வெளியே வரா. இதை பார்த்து இவளுடைய பாய் ஃப்ரெண்டு உன்னை யார் இங்க வேலைக்கு வச்சா நான் ஃபர்ஸ்ட் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க சார் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் எனக்கு வேலைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றா. இங்க என்ன வேலை இருக்கு நீ வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியாது உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா இவன் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லணும்னா இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க பார்ட்டி பண்ணும்போது அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்ததை இவ போட்டோ எடுத்து வச்சிருப்பா. அப்ப உடனே அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவானா அவ சொல்றது எதுவுமே நம்பாத அவ போட்டோஷாப் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கப்புறம் அந்த டவலை எடுத்து பார்த்தா அந்த பார்ட்டி ட்ரெஸ்ல தான் இருப்பா. அப்ப நீ இவ்வளவு நாளா என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கேன்னு சொல்லி அவளை திட்ட ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டை ஃபர்ஸ்ட் என்னோட வீட்டை விட்டு நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்னோட லைஃபை நீ ரொம்ப சேவ் பண்ணிருக்க ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுறான்.